ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசென்ட்லி ரிலீஸ் ஆன அன்லாக் யுவர் லவ் அப்படிங்கிற சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எபிசோட் 1 பார்ட் 1 பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் ஓவர். என்ன வாய்ஸ் ஓவர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே காதலில் விழுவோம். நம்ம எல்லாரும் இப்படியே இருக்க போகிறதில்ல, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் காதலில் விழுவோம். அப்படி நம்ம அந்த காதலில் விழும்போது ஒருவேளை அந்த காதல் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த காதலில் நம்ம ஃபெயில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் ஓவர் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் ஒரு பொண்ணு கடகடன்னு நடந்து வருது. அந்த ஆஃபீஸில் உள்ள 3 பேரும் கும்பலாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நின்று பேசும்போது என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க எப்போ லவ் சொல்லுவாங்க பேசுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு சீரீஸை பற்றியோ யாரை பற்றியோ பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கடகடன்னு வரதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து போய் அவங்க இடத்துக்கு போகிறாங்க. ஏன் இவங்கள பார்த்து பயப்படுறாங்கன்னா, ஆக்சுவலி இவங்களோட பேர் ரெயின். இவங்கள பார்த்து ஏன் இவங்களாம் பயப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இல்லாமல், இவங்க கரெக்டாக இருக்கிறதும் இல்லாமல் எல்லாரும் கரெக்டாக இருக்கணும், நம்மள மாதிரி எல்லாரும் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு ஆள் தான் இந்த ரெயின். அவங்க வந்ததுமே இவங்களுக்குலாம் ஒரு பயம் வந்துடுது. நம்மள இன்னைக்கு என்ன சொல்லி திட்ட போகிறாங்களோ, என்ன ரீசனுக்காக நம்மளை திட்ட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்த மாதிரி அவங்க உள்ளே வரும்போது ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு தான் உள்ளே போகிறாங்க. நீ என் டேபிளுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க டேபிளுக்கு போகணும்னு சொன்னதுமே இந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுது. எப்படின்னு திட்ட தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் RIP அப்படின்னு சொல்கிறாங்க. நீ முடிஞ்சா உயிரோட வா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டி அனுப்புகிறாங்க. அவங்களும் பயந்துக்கிட்டே போகிறாங்க. அங்கே போய் அவங்க ஒரு ஃபைலை காமிச்சு, நீ என்ன ஸ்பெல்லிங் டைப் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, நீ என்ன சின்ன பிள்ளையா, கிண்டர் கார்டனில் படிக்கிற பசங்க கூட இந்த ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக எழுதும், நீ என்ன எழுதியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலை வச்சுட்டு திட்டுறாங்க. அதுக்கு அவங்க, ஐயோ மன்னிச்சு, நான் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என் மிஸ்டேக்கை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க திட்டினதோடு விடாமல், அதை நீ போய் கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லி திட்டிடுறாங்க. இவங்களும் ஃபைல் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறாங்க. இப்போ ரெயினோட மைண்ட் வாய்ஸில் என்ன வருதுன்னா, நான் இவ்வளோ கரெக்டாக இருக்கிறதுனால, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இவங்களாம் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது எனக்கு தேவையில்லை, அது எனக்கு அவசியமும் இல்லை, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எல்லாருமே கரெக்டாக இருக்கணும், எல்லாரோட ஒர்க்கும் நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபைல் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வெளில போகும்போது அந்த பொண்ணையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு அப்பயும் கை கால் உதறிக்கிட்டே போகுது. எங்கே போனாலும் என்னையே கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்தி அனுப்புகிறாங்க, போயிட்டு வா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் வெளில எங்கேயும் போல, அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு போர்டு மீட்டிங் நடக்குது. ஒரு கிளைண்ட் கூட, கிட்டிங்கிற ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க. அவங்க கூட ஒரு போர்டு மீட்டிங். இவங்க எழுந்து அந்த ஸ்டோரி போர்டில் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த கிட்டிங்கிறவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எனக்கு இந்த ஐடியா பிடிக்கல, எனக்கு புதுசாக வேணும், வேறு மாதிரி வேணும், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல நம்ம ஐடியாஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டி சொல்கிறாங்க. நம்ம ரெயின் தான் எல்லாத்துக்கும் கோவப்படுவாங்க இல்லையா, இதுக்கும் கோவப்பட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. இல்லை எனக்கு காதல் விழல, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குது. இதை வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னேன், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வந்து அதை மாற்றணும் இதை மாற்றணும்னு எத்தனை தடவை தான் மாற்றுவீங்க, எத்தனை மாதமாக இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணுறோம், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா ஒரு தடவை கூட அப்படின்னு சொல்லி கோவமாக கிளைண்ட்டே பேசியிருக்கு. அவங்க பாஸும் எவ்வளவோ அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் இவங்க கண்ட்ரோலே ஆக மாட்டுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் கிளைண்ட்டை என்னென்னலாம் சொல்லி திட்ட முடியுமோ திட்டிடுறாங்க. அந்த கூட உள்ள பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கான ரீசன் ரெயினையே ஒரு ஆள் ரெஃப்ரைட் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த கிட்டியும் திரும்ப திட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு கிளைண்ட்டு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி இவங்கள்ட்டையும் பேசிடுவாங்க. அது பாஸுக்கு பிடிக்காது. நீ வெளில போன்னு சொல்கிறேன்ல, போன்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிடுவோம். அவங்களும் வெளில போயிடுவாங்க. வெளில போய் சைலண்டாக கோவமாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு, ரெயின் கூட ஒரு பொண்ணு உள்ளே போச்சு இல்லையா, அந்த பொண்ணு வெளில வந்து பாஸ் உங்களை மீட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இவங்களும் கோவமாக மறுபடியும் உள்ளே போயிடுவாங்க. அந்த கேப்பில் இவங்க 3 பேரும், அங்கே ஒர்க் பண்ணுறவங்க 3 பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா,
இன்னைக்கு ஒரு சீரியஸான விஷயம் நடந்துச்சு, ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி இந்த பொண்ணு போர்டு மீட்டிங்ல இருந்தனால இந்த பொண்ணுக்கு தெரியும் இல்லையா, அந்த பொண்ணு சொல்லும் அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த இன்சிடென்ட்டை பற்றி பேசுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பொண்ணுக்கு மெசேஜ் வரும். அது என்னன்னா, அந்த கிட்டிங்கிற கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல, அவங்க என்னை ரெஸ்பான்ஸ் பண்ண விதம் எனக்கு பிடிக்கல, எனக்கு ரெஸ்பாண்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டெக்ஸ்ட் பண்ணி வச்சுட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுதான் அந்த பொண்ணுக்கு டெக்ஸ்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போன ரெயின் அங்கே நல்லா திட்டு வாங்குவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நீ நல்லா டேலண்டடாக ஆனதான், உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நல்லா முடியும் தான், அதை நான் இல்லைன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், அதுக்காக நீ என்னமோ பெரிய பாஸ் மாதிரியும், ஏன் பாஸாக இருந்தால் கூட கிளைண்ட்டுக்கிட்ட பணிவாக தான் நடந்துக்கணும், அப்படி நடந்தால் தான் நம்ம வேலை நடக்கும். நீ எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியுதா இல்லையா, நீ முதல்ல உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு வா, அதுக்கப்புறம் வேலைக்கு வா, அது வரைக்கும் உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் அதை இவங்க யாருமே கேட்குற மாதிரி இல்லை. அதனால் அவங்களும் வெளில வந்துடுறாங்க. இவங்க வெளில போன சந்தோஷத்தில் இவங்க 3 பேரும் துள்ளி குதிக்கிறாங்க. நான் இன்னைக்கு அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், பார்ட்டி வைக்கணும், இதை என்ஜாய் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி 3 பேரும் அப்படி சொல்லிக்கிறாங்க. நல்லா வேணும் அவங்களுக்கு, சும்மாவா இருக்க முடியாது, எல்லாரையும் போட்டு திட்டிகிட்டே இருந்தாங்கல்ல, அவங்க நல்லா வேணும்னு சொல்லி 3 பேரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஒருத்தருக்கு கூட அதில் கஷ்டமாகவே இல்லை. ஒரு பொண்ணு மட்டும், ஆனால் என்ன கொஞ்சம் டேலண்டான பொண்ணு, ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா டேலண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மறுபடியும் இன்னொரு வாய்ஸ் நோட். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கை நமக்கு எப்போவுமே ஆச்சரியமான விஷயங்களை தான் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறத ஏதோ ஒரு சைன் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனால் அதை நம்ம தான் நோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேரை காட்டுறாங்க. ஒருத்தவங்க பேர் டீன், இன்னொருத்தவங்க பேர் லிவ். அந்த டீனை பார்க்கறதுக்கு தான் இவங்க போயிருக்காங்க. அந்த டீன் யாருன்னா, ஒரு டேட்டூ ஷாப் வச்சுருக்காங்க, டேட்டூஸ் போட்டு விடுவாங்க எல்லாருக்கும். இவங்க உள்ளே வந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னொரு பொண்ணு அந்த டேட்டூ ஷாப்புக்குள்ளே இருந்தே வெளில கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்பும் போது இவங்களை வந்து ஒரு கிஸ் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு, மறுபடியும் இன்னும் நிறைய டேட்டூஸ்லாம் போடணும், நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு போவோம். அதுக்கு இந்த கூட உள்ள பொண்ணை கிண்டல் பண்ணோம். உண்மையாகவே கிளைண்ட்டு தானா, இல்லை 2 பேரும் சேர்ந்து வேறு ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கிளைண்ட் தான், உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிட்டா அதையே பிடிச்சிப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம சாப்பிட தானே போகணும், இப்போ வா சாப்பிட போகலாம் அப்படிங்கிறாங்க. அதே இடம் தானே அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஆமாம் அதே இடம் தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெயின் ஒரு டோரை நாக் பண்ணுறாங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணுறது யாருன்னு பார்த்தா அந்த ரெயினுடைய பாய் ஃப்ரெண்ட். அதுவும் அரையும் குறையுமா வெளில வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ரெயினை பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாரு. இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணுற, நீ இங்கே வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறாரு. ரெயினும் ஷாக் ஆகுறாங்க. இவன் எதுக்கு நம்மளை பார்த்து ஷாக் ஆகணும், அதுவும் அரையும் குறையுமா நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு அவன் திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டே இருக்கான். பார்த்தா இன்னொரு பொண்ணு உள்ளாரேந்து வருது, அதையும் அரங்குறமாக நிற்கிது. ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா டவல் மட்டும்தான் அதுவும் கட்டியிருக்கு, இவனும் டவல் மட்டும் தான் கட்டியிருக்கான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க ரெயின் வந்து அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் ரெயினுடைய பாய் ஃப்ரெண்ட் தான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்துட்டோமேன்னு அவங்க ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவன் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வந்துக்கிட்டே இருக்கான், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரெயின் கேட்குறாங்க. இல்லை ஆக்சுவலி வந்துன்னு அப்படியே மழுப்பிக்கிட்டே இருப்பான். அவனுக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரியுது. ஆக்சுவலி இது வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்க வேண்டிய டைம். அந்த டைமில் அவங்க வீட்டுக்கு வந்தது இவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. பயங்கரமாக திட்டிடுறாங்க. திட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. என்னை பற்றி நீ என்ன நினச்ச, என்னை இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு இல்லை, உன்கிட்ட போய் ஏமாந்து போகிற அளவுக்கு நான் இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது என்னால் தாங்கிக்க முடியலடாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. திட்டிட்டு இனிமேல் நான் உன் கூட இருப்பேன்னு நினைக்கிறியா, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க வெளில போனதை நினச்சி இவன் ஃபீல் பண்ணுவான் நாம நினச்சோன்னா, இவன் ஃபீல் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தா அவங்க கிட்டேருந்து கிடைக்கிற பணத்துக்கு தான். ஆமாம் அந்த பொண்ணு கூட கேட்குறா, ஏன் அவள் போனால் போகட்டுமே, ஏன் இப்போ அவளை கூப்பிடுறேன்னு சொல்லி. அவள் போயிட்டானா நம்ம செலவுக்கு யார் காசு தருது, நம்ம ஜாலியாக இருக்குன்னா காசு வேணாமா, அது அவகிட்ட தான் இருக்குது, அவள் தான் எனக்கு தந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இனிமேல் காசுக்கு நம்ம என்ன தான் பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காரு.
அதோட அந்த சீன் முடிஞ்சிருது. டீனும் லீவும் ட்ரிங்க்ஸ் பண்ண வந்திருக்காங்க. எங்கே வந்திருக்காங்கன்னா ஒரு பப்பு மாதிரி தான் இருக்குது, அந்த பப்புக்கு வந்திருக்காங்க. அங்கே டீனை தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. பதிலுக்கு டீனும் சிரிக்கிறாங்க. இந்த கூட உள்ள லீவும் அப்பப்போ டீனை பார்த்து சிரிக்குது. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ஃப்ளட் பண்ணுறாங்க டீன் கிட்ட. அது ஏன்னு தெரியல. ஐ திங்க் அவங்க க்யூட்டாக இருக்கிறதா என்னன்னு தெரியல. அவங்கள்ட்ட ஃப்ளட் பண்ணுறது இது கொஞ்சம் ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிண்டல் பண்ணவும் செய்யும். ஆனால் டீன் கிட்ட யாரும் அஷ்யூர்டாக சொல்ல மாட்டாங்க லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி. ஏன்னா இவங்க யாரையுமே லவ் பண்ணல. ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஏற்கனவே பட்டதே போதும், இனிமேல் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. டீனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கா. என்னென்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறான்னா, நீ நடந்தே நினச்சி யோசிச்சுட்டு இருக்காது, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது, அதனால் நான் சொல்கிறத கேளு, மறுபடியும் யாரையாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு இப்போ கிட்ட பேசுது. பேசும்போது 2 பேரும் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுகிறாங்க. டீனி எல்லாருக்கிட்டையும் இப்படி தானா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இவங்க கேல தான் லைக் பண்ணுறாங்க, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. இவங்க ரொம்ப ரொமான்டிக்காக ஜாலியாக பேசிக்கிறாங்க. எனக்கும் இங்கே சீட் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டீனி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீட் வேணுமா என் ஹார்ட்டில் இருக்கிற சீட் வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஹார்ட்டில் இருக்கிற சீட் தான் வேணும் அப்படிங்கிறாங்க அவங்க. அதுக்கு டீன், இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ரிப்பேர் ஆகியிருக்கு, அதனால் இப்போதைக்கு இங்கே யாருக்கும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, அந்த ரிப்பேரெல்லாம் நான் சரி பண்ணுறேன், அந்த ரிப்பேருக்கு நான் ஒரு நல்ல மருந்தாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா, இப்போ எனக்கு யாருக்கும் அங்கே கொண்டு போய் வைக்கிற இடம் இல்லையே, அதனால வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த இடம் காலியாக இருந்தாலோ, அந்த இடத்துல யாரையாவது கொண்டு வர ஐடியா இருந்தாலோ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க. அதை அவங்க டேபிளில் வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் இதெல்லாம் பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லவ்வை பற்றி பெருசாக எதுவும் டீட்டெயில்ஸ் சொல்லலை. பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அது சரி வரலங்கிறத பற்றி மட்டும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மறுபடியும் இந்த டாபிக் பேசிக்கிட்டு இருக்கும் போது இன்னும் 2 பேர் வராங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த டீன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வராங்க. அதில் உள்ள பையனும் அப்படி தான் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறான். இதில் யாருமே எப்படி சொல்கிறது, பையன் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறான், பொண்ணு பையன் மாதிரி நடந்துக்குது. அந்த மாதிரி தான் இந்த சீரீஸில் வரவங்களா இருக்காங்க. அந்த பையனும் பொண்ணும் டீனோட ஃப்ரெண்டுக்கிட்ட நல்லா பேசிட்டு, இங்கே என்ன பண்ணுறேன், உன்னை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லையே, வாங்க போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் போய் ஒரு இடத்துல உட்காடுறாங்க. டீனோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அதை பற்றியும் இந்த பொண்ணை பற்றியும் இன்ட்ரோ கொடுக்குது. 4 பேரும் மாற்றி இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. இவ யாரு, டேட்டு போட்டுறாளா என்னான்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. அதையும் அவங்க கேட்டுக்கிறாங்க. அந்த பையன் காமெடி பண்ணுறாங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான். அது கேட்டு இந்த பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதுவும் அந்த பையன் ஸ்கூலில் பண்ணது, காலேஜில் பண்ணதுன்னு இவங்க மாற்றி பேசிக்கிறாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அவங்களுடைய மைனஸ் ப்ளஸ் எல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா அந்த இடம் ஒரு காமெடியாக செட் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. டீனும் நல்லா புதுசாக பார்த்தவங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் இல்லாமல் ஏற்கனவே பழகின மாதிரி டீனும் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்க இதே இடத்துல தான் ரெயினும் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்போ செம்ம டென்ஷனில் இருக்காங்க. வேலை போயிடுச்சு, பாய் ஃப்ரெண்ட் இப்படி ஏமாத்திட்டான், நம்ம இப்படி ஏமாந்துட்டோம், நம்ம ஒரு ஏமாளியாக இருந்திருக்கோமே அப்படிங்கிறது அவனால தாங்கிக்கவே இல்லை. மைண்ட் வாய்ஸில் அதே தான் ஓடிட்டு இருக்கு. ஏன் நம்ம லைஃப் இப்படி போகுது, நம்ம ஏன் இப்படி ஆயிட்டோம், நமக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா அப்படின்னு பல தாட் ஓடிட்டே இருக்கு. இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.